வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 17th மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 5th ஏப்ரல் 3:30 PM. ஸோ 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க, டே கேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சோட வீடியோ தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ 2வது மேட்சோட வீடியோ வந்து மோஸ்ட் கேட்காதீங்க, டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர்ஸு டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் 2 மேட்சுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவே பாருங்கள், லேட் நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் மேட்சோட பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் ட்ரை பண்ணோம். ஒரு வேறு ஆங்கிளில் போகலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணோம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்த காம்பினேஷன் வந்து சூட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு. பட் வின்னுனாலும் வந்து பர்ஃபெக்டான வின்னு கிடையாது. செகண்ட் பேட்டிங் மும்பை வந்து நல்லாவே டஃப் கொடுத்தாங்க. ஸோ டஃப் கொடுத்து மேட்ச் க்ளோஸாக தான் போச்சு. ஸோ அப்போ ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் சைடு வந்து டோட்டலாக வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த மல்டிபிள் விக்கெட் அப்படிங்கிறது 2 டீம்லுமே கிடைக்கல. ஸோ அதனால் பேட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டே கேமுங்கிறதுனால கண்டிப்பாக அந்த பேட்டர்ன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டீம் பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீம் வின்னு, அந்த காம்பினேஷன் நம்ம டீம் மேக் பண்ணலாம். பெட்டராக அவங்களுக்கு சூட் ஆகும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது அந்த டீமில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4வது மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த டீமோட லைனப்பு, ஓப்பனரு, மிடில் ஆர்டரு இன்னும் ஒரு செட்டில் டவுனே ஆகலை. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெவன் கான்வே உள்ளே வரதா சொல்லியிருக்காங்க. பட் என்னங்கிறத ஆன் டைமில் தான் தெரியும் பிளே 11 பொறுத்த வரைக்கும். இல்லை ஒரு வேளை பவுலர்ஸ் யாராவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த மேட்ச்சில் பர்டிகுலராக வந்து ருத்ராஜ் கைக்வாடு கேப்டன் இல்லை, எம்எஸ் தோனி தான் கேப்டன்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்தா தான் நமக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து நம்ம கிளியர் ஆகும். பட் ஆசிடிஸ் இதுக்கு முன்னாடி மேட்ச் ப்ளே பண்ண பிளேயிங் 11 தான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து டே கேமு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிற டீம் வின்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஸோ கண்டிப்பாக நல்லா அக்ரெசிவாக பேட்டிங் பண்ணாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் 2 டீம்லேயும் இருக்கக்கூடிய பவுலர்ஸை வச்சு மேட்சை வந்து வின் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்லேயே நம்ம போகலாம். பட் தோனி இந்த இடத்துல கேப்டனாக வந்தால் சில விஷயங்கள் மாறவும் செய்யும். பிளேயிங் 11 ஆன் டைமில் வரும்போது சம்டைம்ஸ் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி சென்னை பிச்சு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் போகும். பட் டே கேம்ங்கிறத எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ ட்ரீமிலோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆசிட்டிஸ் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 156 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேட்ச் 24ல் ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 5 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து ஆல்மோஸ்ட் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கிற காம்பினேஷன் தான் போகும். ஸோ இங்கேவே நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டே கேமுங்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் சைடு போக சொல்கிறேன். ஸோ மேபி இங்கேருந்து நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த டைமில் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 ஆப்பும் ஓப்பன் ஆகலை. ஸோ என்ன பிரேக்கப் கொடுத்துருக்காங்க கூட எனக்கு தெரியாது. கண்டிப்பாக 2 மேட்ச் ப்ளே பண்ணும்போது ட்ரீம் 11 கண்டிப்பாக பிரேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக டீம் மேக் பண்ணுங்கள். அந்த டபுள் ஹெட்டர் மேட்ச் 2 மேட்ச் வரும்போது கம்மியாக ரிஸ்க் எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிரேக்கப் எங்கே வரையும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 85 lakhs இல்லைனா 65 lakhs அந்த மாதிரி வருது பிரேக்கப்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம டபுள் ரிஸ்க் எடுத்தோம்னா கிளிக் ஆகலைன்னா வந்து லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கம்மியாக டீம் போடுங்க. 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்கன்னா பிரேக்கப் பாருங்கள். நான் மெயினாக வந்து ட்ரீம் 11 வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது நல்ல பிரேக்கப் இருந்தால் மட்டும்தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரீசன் இதுதான், யாரும் லாஸ் ஆகாமல் சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம்னு 3 தடவை தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு பார்த்தீங்கன்னா 5 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னு பார்த்தா 159 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 9 மேட்ச் எடுத்துக்கிட்டா சிஎஸ்கே வந்து ஒரு 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டிசி வந்து 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஆர்சிபி கூட பார்த்தீங்கன்னா சேஃபாக ஆர்சிபி 196 ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஃபாஸ்ட் அங்கே ஒரு 3 விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. மும்பை மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோர் தான் போச்சு. ஸோ அதில் சேஃபாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து இந்த இடத்துல 5 விக்கெட்டு, ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு. ஸோ இந்த ரேஷியோ பார்க்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங்கு டேர்னு அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சென்னை பிச்சில். மிட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்பின்னர்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ தோனியை விக்கெட் கீப்பிங் எண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிளானிங்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒருவேளை கேட்செல்லாம் ட்ராப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே வேறு மாதிரி கேம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவர் பிச்சில் இருந்தார், கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம கெஸ் பண்ணுறது ஆப்போசிட்டாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே, எம்எஸ் தோனி, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க பர்டிகுலராக இந்த வெனியூவில். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது 9 விக்கெட் எடுத்திருக்காரு. மத்தீஷா பத்ரானா ஒரு 15 விக்கெட்டு. அஸ்வின் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாம், நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. ரவீந்திர ஜடேஜா 100 அகமது பர்டிகுலராக வந்து எல்லா மேட்சுமே நல்ல ஒரு ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு சென்னை பவுல் பண்ணுறாங்கன்னா பிச்சு ஸ்லைட்லி மாறிச்சுன்னா டே கேம்ங்கிறதுனால
அந்த மல்டிபிள் விக்கெட்டு இவருக்கு கிடைக்காம போகும் சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. ரொம்பவே ஹை பிக்கு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொடுத்தோம், 2வது மேட்ச்லையும் கொடுத்தோம், 3வது மேட்ச் ஸ்லைட்லி கேப்டன் விசிக்கு நம்ம போகல. ஸோ அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. அக்ஷர் பட்டேல் ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டார்க் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி வந்து இந்த இடத்துல நடராஜன் என்ன ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆன் டைமில் 11 பார்த்துக்கலாம். ஸோ இதான் ஓவராலாக ஒரு 11 கொடுத்துருக்காங்க. மேபி வருதா வரலையாங்கிறது நமக்கு தெரியாது. ருத்ராஜ் கைக்வாடு உள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. இம்பாக்டாக வந்து இந்த இடத்துல காம்போஜ் ஒரு பேட்டரை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ 11 பொறுத்து லாஸ்ட் மேட்ச் 11 தான். ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி. ஸோ ரச்சின் ரவீந்திரா நல்ல ஒரு ஹிட்டரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆனாலும் அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சுமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷுவராக நீங்கள் வந்து ரச்சின் ரவீந்திரா எடுத்துக்கலாம். கேப்டன் விசி, டாப் கேப்டன் விசினே சொல்லலாம். அந்த இடத்துல பெஸ்ட்டாக நீங்கள் ரச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணலாம். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, ஃப்ளாப் தான். பட் இந்த பிச்சில் வந்து சென்னை பிச்சில் டே கேம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் அக்ரெசிவாக 50+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப்டன் வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிக் தான். ஸோ ராகுல் திரிபாதி இதே மாதிரி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு வேளை இதே பேர் இறங்குறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். மேபி டெவான் கான்வே உள்ளே வராருன்னா டெவான் கான்வே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ருத்ராஜ் கைக்வாடு கூட இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கைக்வாடு இன்ஜுரி, அதனால் எம்எஸ் தோனி தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ருத்ராஜ் கைக்வாடு வந்தாருன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த டீமில் வந்து அடிஷ்னலாக ஒரு கேப்டன் ஆப்ஷன் தான், அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 29 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர் தான் வச்சிருக்காரு. பேட்டிங்னு பார்த்தா நடராஜன் தான் ஒரு 3 முறை அவுட் ஆயிருக்காரு. மோஹித் சர்மா அவுட் ஆயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா விஜய் சங்கர் பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து ஆவரேஜ் தான். பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஃபேண்டசி இன்னாவை பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ வெனியூலையும் வீக்காக இருக்கார். ஹெட்விகேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பூராக தான் இருக்கார். 7 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ மேபி ஒரு மேட்ச் 2 மேட்ச்னா கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ரொட்டேட்டிங்காக போகிறீங்க, ஏர்லியாக அவுட் ஆகிட்டாங்க பிளேயர்ஸு, டவுன் கீழே வர்றாரு, அதாவது 4th டவுன் இல்லாமல் 6th டவுன் அந்த மாதிரி வர்றாருன்னா ஒரு 20+ 30 ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ மஸ்ட் பிக்கு. ஸோ டே கேம்ங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஹெட்விகேட்ஸை பொறுத்தவரைக்கும் 30+ வச்சிருக்காரு. வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 தான் ஆவரேஜ். ஸோ பேட்டிங் பெருசாக இவருக்கு கிடைக்காது. கிடச்சா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவார். செகண்ட் இன்னிங்ஸ்னால் நல்ல ஒரு நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. பட் டபுள் ஆப்ஷன் 4 ஓவர் போல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ மேபி அந்த 2 விக்கெட் ப்ளஸ் 25 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசியில் கேப்டன் வரக்கூடிய பிக்கு. ஸோ சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ரவீந்திர ஜடேஜா நீங்கள் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். பட் எம்எஸ் தோனி வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க, இயர்லியாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறாங்க. ரச்சின் ரவீந்திரா, அடுத்து பார்த்திங்கன்னா கைக்வாடு ஆல்மோஸ்ட் பவர் பிளேயில் ஆப்போசிட் மிச்சல் ஸ்டார்க்கிட்ட அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எம்எஸ் தோனி வந்து ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. ரொம்ப இயர்லியாக வந்துருவார். கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மாதிரி ஒரு 30+ ஸ்கோர் பண்ண கூட ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணும்போது மட்டும் எம்எஸ் தோனியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ டாப் ஆர்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ் தோனியை ட்ராப் பண்ணுங்கள். டாப்பில் வந்து ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாடு இந்த 2 பிளேயர் வந்து இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டீமில் வந்து எம்எஸ் தோனியை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. பெட்டராக அவங்களுக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓவர்டன் வந்து ஒரு ட்ரம் கார்டு பிக்காக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜெமி ஓவர்டன் வந்து டபுள் ஆப்ஷனு. ஸோ சாம் கரன் பண்ணக்கூடிய ரோலை வந்து இவர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பவுலிங் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. பேட்டிங் சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ட்ரம் பிக்காக தான் இருப்பார். சிஎஸ்கேவோட 11ல் உள்ளே வந்தால் கண்டிப்பாக எடுத்துங்க. மேபி கான்வே உள்ளே வர்றாருன்னா இவர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆன் டைமில் இருந்தால் கண்டிப்பாக ஜெமி ஓவர்டனை ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிக்காக இருக்கும். ஸோ அஸ்வின் வந்து நல்ல ஒரு கண்டெயின் பண்ணி போடக்கூடிய பவுலர் தான். பட் இந்த இடத்துல ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஏதாவது ஒரு பிளேயர் தான் எடுக்க முடியும். ஆப்போசிட் டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ ரொட்டேட்டிங்காக ரொம்பவே சிங்கிள் ஒன் சைடாக போகிறீங்க சிஎஸ்கே ஃபேவராக அப்படின்னா மட்டும் ஒரு 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி ஃபேண்டஸியில் வந்து அந்த ஒரு விக்கெட்டை 2 விக்கெட்டை கன்வெர்ட் ஆகும்போது ஃபேண்டசி இன்னாவை பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நூர் அகமது. ஸோ 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டினியூவாக ஹிட் ஆகிற ஒரு பிளேயரு ஷுவராக வந்து டிசி வின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 190+ செட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே டே கேம். ஸோ அவங்களோட பவுலிங் அட்டாக் வந்து நல்ல ஒரு அட்டாக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நூறு ஆகும்போது அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்காம போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு விக்கெட் ஒரு கேட்ச்சு இல்லை எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணால் கூட ஒரு 40-45 பாயிண்ட் எடுத்தால் கூட ஃபேண்டசி வின் ஆயிடுவார். பட் கேப்டன் விசிங்கிறது ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் நான் ரிஸ்கியாக தான் உங்களுக்கு டீம் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி டீமில் வந்து பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நூறு அகமதை பொறுத்த வரைக்கும். ஸோ கலீல் அகமதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க கேப்டன் விசி கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, அதாவது பழைய காம்பினேஷன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, சிஎஸ்கே வின் பண்ணும், அந்த காம்பினேஷனில் போகும்போது கலீல் அகமதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியில் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நான் உங்களுக்கு ரிஸ்கியாக தான் டீம் கொடுக்குறேன் அப்படிங்கிறனால என்னோட காம்பினேஷனில் பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திஷா பதிரானா. ஸோ பதிரானா பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்வேட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேண்டஸி என்ன ஆவார். ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க பவுலிங் செக்ஷனில் இந்த இடத்துல பதிரானாவுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ மேட்ச் வின் பண்ணுறாங்க, சிஎஸ்கே வின் பண்ணுறாங்கன்னா கேப்டன் விசி ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் டிசி வின் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் டெத்தில் பவுல் பண்ணும்போது அடிஷ்னல் மல்டிபிள் கிடச்சிதுன்னா அட்லீஸ்ட் பிசிக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மத்திஷா பதிரானா நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவம் டூபே. ஸோ கண்டிப்பாக டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகும்போது சிவம் டூபே தான் அந்த இடத்துல ஃபினிஷராக இருப்பார். ஸோ ரெகுலராக டீம் மேக் பண்ணுற நீங்கள் சிவம் டூபே ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோட ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக சிவம் டூபே வந்து ஃப்ளாப் அப்படி தான் கொடுக்குறேன். ஏன்னா டிசியோட பவுலிங் வந்து குவாலிட்டியாக இருக்கும், நல்லாவே அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 4 ஒரு 6 அந்த மாதிரி கொடுத்தா கூட இமிடியேட்டாக விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சிவம் டூவை என்னை பொறுத்தவரை ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்டு நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும்போது டிசி ஃபேவர் தான் இருக்குது. ஸோ வெனியூ மட்டும்தான் சிஎஸ்கே ஃபேவராக இருந்தாலும் பட் மேட்ச் வந்து டிசிக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க, பவுலிங்கில் வந்து நல்ல வேரியேஷன் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் பவுலர்ஸ் வந்து என்ன தான் விக்கெட் எடுத்தாலும் குவாலிட்டியாக டெத்தில் தான் மோஸ்ட் கிடைக்கும். பதிரானா கூட பார்த்தீங்கன்னா இன்ஷியலாக விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாரு, பர்டிகுலராக விக்கெட் எடுக்கிறதில்ல. பட் டெத்தில் மேபி கண்டிப்பாக அடிக்க போகும்போது விக்கெட் விழ தான் செய்யும். ஸோ அதை நம்ம பெருசாக கால்குலேட் பண்ண முடியாது. பட் 100 அகமது குவாலிட்டியாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. கலீல் அகமது இனிஷியலாக அந்த டேர்ன் கிடைக்கிது அவருக்கு, அந்த விக்கெட் கண்டினியூவாக அவருக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் கொடுக்குறேன். பட் ஃபேண்டஸியில் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். மல்டிப்ளாக ஒரு வேளை போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் நோட் பண்ணிங்க, ட்ரீம் லெவனில் பிரேக்கப் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ லோவாக இருக்கிற ரீசன்னால நம்ம ஒரு பிளேயரை எடுக்கிறோம், ஃப்ளாப் ஆகுறாங்கன்னா வெளில போக சான்சஸ் இருக்குது. டெவான் கான்வே ஷுவராக உள்ளே வர்றாரு, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சை நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிஎஸ்கே மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது, நிறைய பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த வின்னிங்ஸை பார்க்கணும் அவங்களோட ஹோம் மேட்சஸ்லனா டெவான் கான்வே உள்ளே வரணும், ஒரு பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கணும். ஹிட்டுனா அது ஒரு 30+ ஸ்கோர் பண்ணால் கூட போதும். ஸோ அவரோட ரோல் ஸோ இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாலே அந்த டீம் வந்து நல்ல ஸ்கோர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் விசியை பொறுத்தவரைக்கும் டாப் கேப்டன் விசினா இந்த இடத்துல வந்து ரச்சின் ரவீந்திரா 1 பேட்டிங் செக்ஷனில், கைக்வாட் 2, 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அடுத்து பார்த்திங்கன்னா 100 அகமது. இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடிய பிக்கு. பட் என்னோட கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்ன்லேயே கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது ரொம்ப ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க அந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா 1. 2வது ஆப்ஷன் வந்து ரொம்ப மேட்ச் க்ளோஸாக போய் மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் போகும்போது எம்எஸ் தோனி கூட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேபி ஃபேண்டஸியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் தான் அது. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாமலும் போகும். பட் மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணுறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிசி பேட்டிங் பண்ணுறாங்கன்னு ஒரு 190 ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து எம்எஸ் தோனி அட்லீஸ்ட் விசியாக உள்ளே வர சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், சேஃபாக போகிறவங்க வேண்டாம். மோஸ்ட் மேட்ச் வந்து டபுள் ஹெட்டர் மேட்ச் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேட்ச் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஃபேண்டசி வந்து ரிஸ்க்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜெமி ஓட்டன் வந்து அதே மாதிரி ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம். அந்த எம்எஸ் தோனி அங்கே எப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த டீமில் ஜெமி ஓட்டனும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரிஸ்க்கு கிளிக் ஆகிடுச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரிஸ்க்கு தான். ஸோ நம்ம எடுத்திருக்க பேட்டர்னே வந்து ஒரு ரிஸ்க்கு, பட் அதுலேயும் ஜெமி ஓட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா டபுள் ரிஸ்க் தான். பட் கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்கள் ரேங்க் வந்து நல்லா புஷ்அப் ஆகி மேலே வரும் அப்படிங்கிறதால தான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ப்ரெடிக்ஷனு. கண்டிப்பாக 11 நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு என்னன்னு சொல்லி சேஃபாக மேக் பண்ணுங்கள். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ஜாக்கு, ஃபாப் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பிளேயருமே பார்த்து நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஸோ கண்டினியூவாக வந்து ஹிட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஃபேண்டஸில் வின் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 50 தான் ஸ்கோர் பண்ணார் ஃபாபை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபாப் ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்தனால அவரோட வீக்னஸும் கண்டிப்பாக சிஎஸ்கே தெரியும். தோனி கண்டிப்பாக அந்த கேம் பிளானை தான் கையில் எடுத்து விக்கெட் எடுக்க தான் பார்ப்பார். ஸோ இயர்லியாக வந்து டிசி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷூராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணால் தான் யோசிக்கக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஜாக்கு, ஃபாப் 2 பிளேயருமே எடுக்கலாம். பவர் பிளே யூஸ் பண்ணி நல்லாவே அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா 100 அகமது தான் 2 பேருமே அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இனிஷியலாக 100 அகமது தோனி உள்ளே எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். பட் மேபி 5வது ஓவர் இல்லைனா 6வது ஓவர் தான் 100 அகமது வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 2 பிளேயருமே ஃபேண்டஸியில் இன்னும் அளவுக்கு
கொஞ்சம் ஸ்டடி பண்ண சான்சஸ் இருக்குது. டே கேம்ங்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன். ஸோ சேஃபாக எடுத்துக்கலாம். சேஃபாக போகிறவங்க கேப்டன் விசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஃபாப் டு பிளஸுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 39 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 36 வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க அந்த இடத்துல அபிஷேக் பொரல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரிஸ்க்கு கேப்டன் விசி டிசிக்கு அபிஷேக் பொரல் கொடுக்குறேன். விக்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாகர்கோட்டி டொமஸ்டிக் பிளேயர்கிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, அஸ்வின்ட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பட் இவரோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேட்டிங் ஸ்டைலு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சில் ரிஸ்கியாக பேட்டிங் சைடு டிசிக்கு கேப்டன் விசி வேணும்னா அபிஷேக் பொரல் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். ஸோ இனிஷியலாக நூர் அகமது வந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ ஒரு பெருசாக அந்த சீசனில் வந்து ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் இந்த மேட்ச்சில் எகென்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கூட ஆல்மோஸ்ட் ஒரு 30+ வச்சிருக்காரு. ஹெட்டுகட்லேயும் ஒரு 40 வச்சிருக்காரு. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு பேட்டிங் இருக்குது. ஸோ டாப் ஆர்டரில் ஜாக்கு ஃபாபு இந்த 2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா எடுங்க. இல்லைனா ஜாக்கை ட்ராப் பண்ணிட்டு ஃபாப் எடுக்கிறீங்க, அந்த டீமில் வந்து கேஎல் ராகுல் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிசி வின் பண்ணுறாங்கன்னா ஷூராக கேஎல் ராகுல் ஃபேண்டஸியில் என்னாவா சான்சஸ் இருக்குது. பேட்டரில் பார்த்தா மத்திஷா பத்ரானா சான் கரன். ஸோ இந்த 2 பேர்ட்டையும் ஒரு முறை தான் அவுட் ஆயிருக்காரு. பட் ஹெட் விக்கெட்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வரையும் பேட்டிங் கிடைக்குமா அப்படின்னா மேபி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் தான் கிடைக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் தான். ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். மேபி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 50-50 ஆப்ஷனில் இன்கேஸ் ஹிட்டாக சான்சஸ் இருக்குது. அதாவது டேவிட் மில்லரு, ஹெட்மயரு அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷர் பட்டேல். ஸோ நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சீசன் தான் இவங்களுக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 13 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் வெயிட்டில் 18 மேட்ச்சில். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை பர்ஃபார்மன்ஸு. பட் நல்ல ஒரு டே கேமில் நல்லாவே ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா பேட்டிங் சான்ஸு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்கோர் பண்ணுவார். ஸோ இந்த டீமோட ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேப்டன் விசினா இந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் நீங்கள் ஷுவராக ட்ரை பண்ணலாம். டிசியை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் பிளேயர். மோஸ்ட் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிளான் வந்து ரிஸ்கியான பிளான் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் இன்னிங்ஸ் போகிறோம் அப்படின்னாக்கா சேஃபாக நீங்கள் டபுள் ஆப்ஷன் மேலே போகிறது பெட்டரு. ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் போகிறது, இல்லைனா ஃபஸ்ட் ஸ்பெல் பவுலிங்கு டெத்தில் போடக்கூடிய பவுலர், அந்த மாதிரி 4 ஓவர் போடக்கூடிய பவுலர்கிட்ட போகிறது சேஃபு. மேபி நம்ம ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகலனா கூட டீம் வந்து லாஸ் ஆகாமல் சேஃபாக உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நான் டபுள் ரிஸ்க்காக தான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் ரிஸ்க்காக கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால தான் இப்படிலாம் நான் யோசிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேஃபாக நம்ம வெளில வரத்துக்கு இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேப்டன் விசி போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்துருக்காருன்றதுல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட் விக்கெட்ஸில் ஒரு 13 விக்கெட் வச்சுருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விப்ராஜ். ஸோ நல்ல ஒரு பிக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இவரோட லெக் பிரேக் வந்து இனிஷியலாகவே விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயரு. ஸோ அவ்வளோவா மேட்சஸ் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்க மாட்டாங்க இவர்கிட்ட. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெக் பிரேக்குனால எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் கீ பிளேயர். சிஎஸ்கே வந்து டோட்டலாக ஒன் சைடாக கொண்டு போகிறாரா இல்லை மேட்சை எடுத்துகிட்டு போய் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது மிச்சல் ஸ்டார்க் கையில் தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க டிசி. ஆல்மோஸ்ட் ஒரு 190 ஸ்கோர் பண்ணாலே பெரிய ஸ்கோர் தான். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸாக 3 இயர்ஸாக வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 180+ சேஸ் பண்ணது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 180 ஸ்கோர் பண்ணிட்டா கூட டே கேம்ங்கிறதுனால ஸ்டார்க்கோட பவுலிங் வந்து ஃபயராக இருந்ததுன்னா டோட்டலாக மேட்ச் வந்து ஒன் சைடாக போக சான்சஸ் இருக்குது. டிசி சைடு கண்டிப்பாக அந்த டீமோட கேப்டன் விசி பிக்கு தான் பவுலிங் எண்டில். மேபி இது கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் இந்த சீசனில் ஒரு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சும் சேம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஷியூராக நீங்கள் வந்து ஸ்டார்க் வந்து ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரம்ப் பிக்காக வேணும் அப்படின்னா பவுலர் வந்து இந்த இடத்துல முகேஷ் குமார் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு மேட்ச்சில் வந்து ஹெட் விக்கெட்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டெத்தில் யூஸ் பண்ணுவாங்க. டெத்தில் யூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக மல்டிபிள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கேவோட பிளேயர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிக் வைஸ் பார்த்தா லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது இந்த இடத்துல மெயின் பிக் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு, முகேஷ் குமார் வந்து ஷுவராக எடுத்துங்க. ஸோ குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. குல்தீப் யாதவ் ஏன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களும் ப்ராக்டிஸில் நிறைய எக்கச்சக்க ஸ்பின்னரை வந்து பார்த்துருப்பாங்க. மேபி இப்போ 150 கூட இருக்காங்க. ஸோ அதனால் குல்தீப் வந்து அகைன் சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி ஒன் சைடாக போகிறவங்க மட்டும் 1 or 2 டீமில்
குல்தீப் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா 15 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் இன் ஆகாமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ இந்த டீமோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா டாப் 4 உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஹிட்டர் வந்தால் தான் அங்கே முடியும் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஃபினிஷராக தான் வச்சுருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து பேட்டிங் ப்ரொமோட் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அபிஷேக் பொருளுக்கு அந்த ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து டேக் ஆன் பண்ண சொல்லுவாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். அபிஷேக் பொருள் கிளிக் ஆகலை அப்படின்னா, கிளிக் ஆகிட்டா ஒரு மாதிரி கேம் போகும். கிளிக் ஆகலைன்னா கண்டிப்பாக இவர் தான் மேலே ப்ரொமோட் பண்ணி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஷுவராக நீங்கள் அசுதோஷ் சர்மா வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஹெட் பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, மதிஷா பத்ரானா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராம்லேயும் அப்டேட் கொடுக்குறேன். வெனியூ பொறுத்த வரைக்கும் ரச்சின், நூர் அகமது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்ரானா, கேஎல் ராகுல், மிச்சல் ஸ்டார்க்கு இந்த இடத்துல 3 மேட்ச்சில் 5 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இனிஷியலாக ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் இந்த வெனியூவில். ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா ட்ரீமில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லேட் நைட்டுங்கிறதுனால இது வேறு ஒரு அப்ளிகேஷனில் எடுத்தேன். இது நமக்கு ஒரு ஐடியாவே வரல. இது ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் இல்லாமல் வேறு ஒரு ஃபேண்டசி வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் பார்த்து தான் இப்போ தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்திருக்கேன் டீமு. சிஎஸ்கே ஃபேவராக போகிறீங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். ஸோ கேப்டன் வந்து ருத்ராஜ் கொடுத்துருக்கேன், விசி வந்து சடேஜா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும்னா கேப்டன் வந்து இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திர ட்ரை பண்ணலாம். ரொம்ப க்ளோஸாக போய் வின் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா செகண்ட்னா இந்த இடத்துல தோனியை ட்ரை பண்ணலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பவுலிங் எண்டில் வந்து இந்த வாட்டி கேப்டன் விசி போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தெரியலை. மேபி போனால் டிசி சைடு மிச்சில் ஸ்டார்க்கிட்ட போகலாம், கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கே பவுலர் வந்து இந்த வாட்டி கேப்டன் விசி வர்றதுக்கு டவுட்டு தான் டே கேம்ங்கிறதுனால. ஸோ அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஹைப்பிக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல ருத்ராஜ் கைக்வாடு, ரச்சின் எனி பிளேயர் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அடிஷ்னலாக வேறு பிளேயர்ஸ் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அபிஷேக் பொருள் நீங்கள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பிக் வைஸ் ஸ்லோவாக இருக்கனால உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அபிஷேக் பொருள் நல்ல ஒரு ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய இன்னிங்ஸ் ரிஸ்க் பிக் தான் வீடியோவில் கொடுத்த மாதிரி. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாப் போவாங்க, அக்சர் போவாங்க. இந்த மாதிரி போகும்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அபிஷேக் பொருள் கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி வந்து மிச்சல் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னா ஃபேண்டசி விக்கெட் கீப்பிங்கில் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இனிஷியலாகவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் போயிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி மேட்ச் க்ளோஸாக போகுதுன்னா இந்த இடத்துல ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், ரவீந்திர ஜடேஜா ட்ரை பண்ணலாம், அக்சர் ட்ரை பண்ணலாம், குல்தீப் இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிவிட்டு முகேஷ் குமார் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கேன். டெவான் கான்வே உள்ளே வந்தால் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே டெவான் கான்வே கேப்டனு, விசி வந்து அக்சர்கிட்ட போயிருக்கேன். ஸோ சேம் சைடே போகணுன்னா ஜடேஜா போகலாம், ரிஸ்கியாக போகிறவங்க ஓவர்டன்ட்ட போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாப்டு ஒழிச்சிட்டு போகலாம், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக இந்த ஆப் வந்து பேட்டிங் செக்ஷனில் 3 பிளேயர் கம்பல்சரி எடுக்கணும் போல். இப்போ தான் பார்க்குறேன் நானும் ஃபஸ்ட் டைமு. ஸோ ட்ரீம் 11 மாதிரி இல்லை இது. ஸோ மேபி ட்ரீம் 11 கூட வேறு மாதிரி அசம்பிள் பண்ணி உங்களுக்கு ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து டெலகிராம்லாம் கொடுக்க முடியும். ஸோ வீடியோ வந்து வராது. சண்டே மோஸ்ட் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.